இந்த செல்போனுங்கிறது உண்மையிலேயே இன்றைக்கு நம்ம சமூகத்துக்கு எதிரான ஒன்றாத்தான் இருக்கு. ஒருத்தருக்கு 2 போன், 2 லைன், 2 சிம். இவ்வளவுக்கு இன்றைக்கு எதுக்கு போன் பாவிக்க தெரியாம போன் பாவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இளைஞர்கள் வழிகட்டு போறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த போன் தான். இந்த போன்ல மிஸ்கோல், ரீலோட் கடையில் போய் ரீலோட்டுக்கு வந்த நம்பர்களை எடுக்கிறது, போன் பண்றது, தந்திரமான வேலைகளை செய்யறது, வேற வேற டியூட்டர்கள் நடத்துறது. டியூட்டர்ல சைன் எடுக்கிறதுக்கு அங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுல ஸ்டூடெண்ட் நேம், டெலிபோன் நம்பர், சிக்னேச்சர் கொடுத்தா நம்பர் வந்துடும். நம்பர் வந்தா அதுல இருந்து கொஞ்சம் பேர் கோல் எடுக்கிறது, இந்த மிஸ்கோல் நடக்கிறது. இப்படியாக நிறைய இன்றைக்கு துஷ்பிரயோகங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இது இளைஞர்கள்ட்ட, யுவதிகளுக்கிட்ட, திருமணமானவர்கள்ட்ட நிறையவே நடக்குது. சொல்லவும் வேணும், சொல்லவும் முடியாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு ஆபாசங்கள் அதிகமாக இதுல தான் நடக்குது. ஒரு விபச்சாரத்துக்கு கூட்டி கொடுக்குற மாமாவாகத்தான் இன்றைக்கு செல்போன்கள் இருக்குது. ஏன் பாவிக்கும், எதுக்கு பாவிக்கும் யாருக்கும் தெரியல. இன்னைக்கு ரோட்ல போய் பார்த்தோம்னா 12 மணி பிறகு கூட ஒரு சந்தியில போன் பேசிக்கிட்டு நிக்கான். பாய்ஸ் ரோட்ல போன் பேசுறாங்கன்றால் அதுக்கு கேர்ள்ஸ் ஆன்சர் பண்ணிக்கிட்டு தலானிக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பாயோட இன்னொரு பாய் பேசுறது இல்லை. இன்னைக்கு நிறைய பாய்ஸ் ரோட்ல போன் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லார ஊர்லயும் நாங்க பார்க்கலாம். சந்தி சந்தியாக குந்திக்கிட்டு போன் பேசிட்டு இருப்பான். அந்த போனுக்கு ஆன்சர் பண்றது நம்முடைய பெண்கள் தான். நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது நம்முடைய மகளுக்கிட்ட போன் இருக்கிற செய்தி. நிறைய பேருக்கு தெரியாது. சூடாகி வெடிக்கிற அளவுக்கு போன். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض. குலைந்து குலைந்து பேச வேண்டாம். இந்த பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் தான். குலைந்து குலைந்து பேசுறதுனால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்படி பேசினால் உள்ளத்திலே நோய் உள்ளவன் சுவைக்க தொடங்கி விடுவான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, தெளிவா பேசுங்க. ஒரு கோல் வரும், கோல் வந்தா ஒரு ஆளை பேர் வச்சு மகப்பான். இது அவர ஊடு இல்லையே அப்படின்றா வைக்கணும், முடிஞ்சு. நீங்க யாரு? இனி அவன் கேட்பான், வெயிடா போன வெயிடா போன வெயிடா போனபாங்க. ஏன் சொல்லணும் வெயிடா போன? ஒண்ட போன்லயே ஒரு பட்டனிக்கு அமித்துனா வெய்வாடுந்தானே, அவன் ஏன் வைக்கணும்? அப்படி வெயிடா போன வெயிடா போன, நீ போன கட் பண்ணு, நீ போன வெய், நீ போன வெய் என்ற ஒரு ஆள் பேசுதண்டா மாசாலமண்டா அவனுக்கு தெரியும். போன நான் என் வைக்க, நீ வைக்கலாம் தானே. ஒண்ட போன நீயும் வைக்கலாம், அதுல ஒரு சிவப்பு பட்டாணி இருக்கு, அமுத்து முடியுது. அதை செய்யறது இல்லை. அப்ப அந்த குலைந்து குலைந்து பேச தொடங்கினால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சுப்ஹானல்லாஹ். இந்த போனால எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள். சூடாகி போன் பேசினா அதுல எவ்வளவு ஆக்சிடென்ட்கள். வெடித்தது மொபைல், கிழிந்தது வாலிபர் முகம். இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். அந்த அந்த போட்டோவை போற தைரியமானவங்க பாருங்க, மற்றவங்க கண்ணை மூடிக்கோங்க. ஒரு போன் வெடிச்சது, அதை சார்ஜில் போட்டுக்கு போன் பேசுறோம். அவ்வளவு அந்த போன்லயே கூடுதல் நேரம் கழியுது. எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க. போன் வெடிச்சதுகள். எனவே இந்த போனால நிறைய அனாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது. எனக்கிட்ட நிறைய கவுன்சிலிங் கேஸ்கள் வருது. நான் சில முக்கியமான சில கவுன்சிலிங் வந்தால் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்பேன். உங்களோட ஊரும் பேரும் சொல்லாம இதை நான் பயான்ல எங்களோட சமூகத்துக்காக சொல்லலாமான்னு கேட்பேன். அப்படி அனுமதி எடுத்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக சொல்றேன். அண்மையில் எனக்கிட்ட ஒரு 19 வயது ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டாடுறாங்க. அந்த பிள்ளை ஒரு தரம் சூசைட் பண்ணுது. ஃபேன்ல கவுத்த போட்டு தொங்குது. ஃபேன் சிறகு மடங்கி தப்பிச்சு. 2வது தடவை வீட்டில் இருந்த டேப்லெட், உம்மாட வாப்பாட ப்ரெஷர் குளிசை, சீனி குளிசை, ஃபெனடோல் எல்லாத்தையும் மல்லி போட்டு அதுலேயும் தப்பிச்சு. நானாமார் போட்டு அடிக்கானுகள், நீ ஏன் தற்கொலை செய்கிறாய்? பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை.
வீட்டில் கிச்சனில் கத்தி எல்லாம் ஒழிச்சாச்சு. எந்நேரமும் ஓடி போய் சாக பார்க்காது. பாத்ரூமை உள்ளால லொக் பண்ணப்படா. அம்மா காவலுக்கு நிற்கிற பாத்ரூம் போகிற பிள்ளைய பெரிய பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. எனி டைம் இந்த பிள்ளை ஓடும், மாடியால் விழுந்துரும், சூசைட் பண்ணிடும், மண்ணெண்ணையை ஊத்திரும் என்ற ஒரு நிலைமை. அவளும் அப்படித்தான் இருக்காள். அண்ணா சாகணும், நான் இன்னும் சாகணும், இன்றைக்கு சாகணும் என்ற நிலை. இனி அந்த ஊரில் நானும் தற்செயலா பயானுக்கு போய் கேள்விப்பட்டு அந்த பிள்ளைய கொண்டு வராங்க. இன்னும் பேரண்ட்ஸே தெரியாது என்ன நடந்தன்னு தெரியாது. அவள் சாகணும். அப்போ பிள்ளைய தனியை வச்சு பேசி, நீ சூசைட் பண்ணுற அளவுக்கு உனக்கு மனசில் என்ன தாக்கம் வந்த சொல்லுமா. அழகான பிள்ளை, எடியூகேட்டான ஃபேமிலி, நல்ல கௌரவமான குடும்பம், ஊரில் நல்ல பெரிய கௌரவமான குடும்பம். இந்த பிள்ளை சாகணுமெண்டா என்ன, ஏன் சாகணும், என்ன நடந்த? பிள்ளைய விசாரிச்சா பிள்ளை அழுது ஒவ்வொரு விஷயமா சொல்லுது. வகுப்புல படிக்கிற கூட்டாளி காக்கா தங்கச்சிக்கிட்ட தூது விட்டு 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 அவங்களுக்குள்ள ஒரு நாள் பேசப்பட்டாச்சு. அவன் ஃபோன் ஒன்றை கொடுத்து விற காட்டிட்டான். அந்த ஃபோனில் ஸ்கூலில் வச்சு பேசுகிற, எஸ்எம்எஸ் பண்ணுற, பெட்டியையும் சிம்மையும் காலட்டி பேக்கில் போட்டு கூட்ட வர, தூங்க கொள்ள தலகாணிக்கு அடியில் வச்சா உம்மா நினைக்கா புள்ள படுக்குதுண்டு புள்ள ஃபோனில் அணிருக்கு. இன்றைக்கு அதுதான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க புள்ள படுத்து நிறுத்துறேன். தலானிக்கும் கேட்காம கதைப்பாள் பொம்பளை. எல்லாரும் நினைக்கிறேன் என்ற புள்ள தங்கம் என்று. அப்படி நினைச்ச தங்கங்கள் தான் இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஃபோன் பேசினதில் பிரச்சனை இல்லை. ஃபோன் பேசி 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 இவங்களோட தொடர்பு ரொம்ப ஓவராகி அந்த ஃபோனில் வீடியோ ஃபோன் பேசிட்டாங்க. அந்த வீடியோ ஃபோனில் தன்னை முழுசாவும் காட்டிட்டாயவே. அதை அவன் ரெக்கார்டும் பண்ணிட்டான். கல்யாணம் கட்டத்தானே போகிறோம்ண்டு இந்த பிள்ளை அவசரப்பட்டுட்டு அதை அவன் ரெக்கார்ட் பண்ணுறான். அது பிறகு அவன் ஒரு தப்பான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு பள்ளியால் பிடிச்சி ஹத்தடிக்காங்க. அவன் ஒரு பிள்ளையான ஒரு நடவடிக்கை உள்ள ஆள். இப்ப இந்த பிள்ளைக்கு அவன் மோசமானவன், அவன் ஒரு விபச்சாரம் செய்கிறாள், இவனோட வாழவும் மேலாது, நாம் அவன்கிட்ட இருந்து மீளவும் மேலாது, பிடி அவனுக்கிட்ட இருக்கு. அவன் இதை நெட்ல போடுவேன்னுட்டான். நீ என்ன விட்டா நான் நெட்ல போடுவேன், நீ பேசினது எனக்கிட்ட இருக்கி. சும்மா பேசி போட்டா பரவாயில்ல, சும்மா பேசி போட்டா இவன். இப்ப இந்த பிள்ளைக்கு சாவுறதை தவிர வேற வழி இல்லை. இது நெட்டிருக்க வாரத்துக்கு இடையில நான் உசுரோட இருக்க கூடாது. இதான் அந்த பிள்ளோட முடிவு. எப்படி இக்கட்டான நிலைமை பாத்தீங்களா? இப்படி ஏமாந்து போற சமூகம் நம்முடைய பெண் சமூகம். ஏமாந்து போகும். அது பிறகு அவன் நம்பர் எடுத்து அவனை பேசி நான் அவனுக்கு கொஞ்சம் தாளிச்சு கதைச்சி ஒரு அடுத்த நாள் அவனை எடுப்பிச்சு அவன் மெமோரி கார்டை எடுத்து சிம் எடுத்து அந்த ஃபோனுக்கு காசை கொடுத்து அதை சாமனத்தை அவன் வேண்டி அதை அழித்து மெமோரி கார்டை உடைச்சி தொடர்பில்லை அப்படியே நிப்பாட்டி அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பிரிச்சாச்சு. அந்த பிள்ளை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இதை நான் அந்த பிள்ளையோட ஃபெமிஷனோட தானே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது அந்த பிள்ளையே சொல்லிச்சு. இதை நான் செஞ்ச இந்த மடத்தனம் என்னுடைய தாத்தாமார் சகோதரிகள் செய்யக்கூடாது மௌலவி, நீங்கள் தாராளமாக சொல்லுங்க, இதை தாராளமாக சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லாட்டி கவுன்சிலிங்கில் ரகசியங்கள் பாதுகாக்கணும்னு நாங்கள் சத்தியம் எடுத்துக்கிறோம். இது ஒரு விழிப்புணர்ச்சிக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட நடக்கக்கூடிய தவறு தான் எல்லாரையும் நம்புறது. இன்றைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பாவிக்கிற பென் டிரைவ், நம்ம பாவிக்கிற ஃபோன், நம்ம பாவிக்கிற லேப்டாப், நம்ம பாவிக்கிற கேமரா, இது எல்லாத்துலேயும் மெமோரி சிப் இருக்குது. இதில் நீங்கள் என்னத்தை வீடியோ எடுத்து என்ன ஃபோட்டோவை போட்டு நீங்கள் எப்படி அழிச்சாலும் திரும்ப எடுக்கலாம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை போட்டால் நான் என் ஃபோனை நான் வித்துட்டேன்டா, அந்த ஃபோனை வேண்டினவன் அந்த ஃபோனுக்கு சாஃப்ட்வேரை போட்டான்டா, அந்த ஃபோன் உற்பத்தி செஞ்சதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதில் என்னென்ன இவர் பதிஞ்சு அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது தெரியாம நிறைய பேர் புருஷன் பொண்டாட்டியை போட்டோ எடுத்து விட்டு அழிச்சு விடுவாங்க. முஷிபாத்தியா ஒரு வீடியோ எடுத்து விட்டு அழிச்சு விட்டுருவாங்க. நம்மட போட்டு நாம வீடியோ எடுத்து அழிச்ச முண்டு அழிப்பாங்க. அப்படி செஞ்சா அதை நெருப்பில் விட்டு பற்ற வைக்கணும்.
அது உங்களுக்கு எதிரி. அல்லாஹ் நாளை மறுமையில பிடிப்பானுங்கிறது எப்படி வருது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல இந்த மனுஷன் கண்டுபிடிச்ச எம்பட்டுக்கு ஒரு சிம்மில் நீ என்னென்ன போட்டாலும் எத்தனை வருஷம் போட்டாலும் அதை திரும்ப ரீகவர் பண்ணலாம். ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்கில் அவ்வளவும் எடுக்கலாம். நான் 10-20 வருஷத்துக்கு முன்னால எடுத்த போட்டோவை கூட எடுத்துக்கிட்டே இருக்கலாம். என்றால் நம்ம மௌத்தானது போறோம், அல்லாஹ் தாலா நம்முடைய செயல்களை திரும்ப திரும்ப எடுப்பானுங்கிறதுல என்ன சந்தேகம் இருக்குது பாருங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படணும். நாம தனிமையா இருக்கோம், இருட்டில் இருக்கோம், ஒருத்தரும் காணல் என்று நாம நினைச்சிட்டு இருக்கோம். அது மெமோரி சிப்பில் பதிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. மலக்குமார்கள் பதிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அது அல்லாஹ் மறுமையில் எடுத்துடுவான். ஜாக்கிரதை. இது இன்றைய விஞ்ஞான உலகம் இன்னும் இஸ்லாத்தை உண்மைப்படுத்துது. தக்வா தான் கூடணும், ஆனா அன்றைக்கு தக்வா குறைஞ்சிட்டு போகுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் புருஷன் இருக்கார், உள்ளூர்ல நாம இருக்கோம், ஸ்கைப்ல பேசுறோம் என்று மொக்காடு திறந்து பேசாதீங்க. புருஷன்கிட்ட பேசினாலும் நீங்க அதை காத்துல பேசுறீர்கள். 6 மாசத்துக்கு நீங்க ஸ்கைப்ல பேசினதும் எழுதினதும் அனுப்பினதும் திருப்பி எடுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்குது. நமக்கு விளங்குது இல்லை. எனவே கடும் கவனமா இருக்கணும்.